மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு 12வது நாளாக சைதை தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் செயல் வீரர்கள் புடைசூழ காலை 6 மணிக்கே தொடங்கி அனைத்து தெருக்களிலும் வீடுகள் தோறும் தனித்தனியே வாக்காளர்களை சந்தித்து வாக்குகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். இன்று காலை 6 மணிக்கு கோட்டூர் பகுதியில் வாக்கு சேகரிக்கும் பணி தொடங்கி இருக்கிறது. இந்த கோட்டூருக்கென்று பல்வேறு வரலாற்று சிறப்புகள் உண்டு என்றாலும் அதில் மிக பிரதானமானது பேரறிஞர் அண்ணாவின் பெயரால் அமைந்திருக்கிற ஒரு நூலக வளாகம். முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2006 தொடங்கி 2011 வரையிலான ஆட்சி காலகட்டத்தில் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய நூலகம் ஒன்றை சைதை தொகுதியில் குறிப்பாக கோட்டூர் பகுதியில் கட்டுவது என்று திட்டமிட்டு ஏறத்தாழ 230 கோடி ரூபாய் அன்றைக்கு செலவிட்டு அந்த நூலகத்தை கட்டினார்கள். அந்த நூலகம் என்பது ஆசியாவின் பெரிய நூலகம் என்பதையும் கடந்து பல்வேறு சிறப்பு வசதிகளுடன் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய வசதிகளுடன் உயர்கல்வி மாணவர்கள் படிப்பதற்கு ஏதுவான வசதிகளுடன் அந்த நூலகம் கட்டப்பட்டது. பின்னால் ஆட்சிக்கு வந்த 2011க்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த நூலகத்தை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு புதிய புத்தகங்கள் வாங்காமல் பராமரிப்பு எதுவும் மேற்கொள்ளாமல் அதிலிருந்த ஒரு அரங்கத்தை திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு வாடகை விடுகிற அளவுக்கு ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்தினார்கள். அப்பொழுது கோட்டூரில் இருக்கிற மக்கள் கோட்டூருக்கு மிகப்பெரிய வரலாற்று பெருமை பேரறிஞர் அண்ணா பெயரால் அமைந்திருக்கிற நூலகம் கோட்டூரிலேயே அமையப்பெற்று ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கிற அந்த நூலகத்தை அரசு இந்த அளவுக்கு சீர்குலைத்து கொண்டிருக்கிறதே, அதனுடைய பயன்பாட்டை சிதைத்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி வெகுண்டெழுந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். பல்லாயிரக்கணக்கான கோட்டூர் வாசிகள் திமுகவோடு இணைந்து இந்த கோட்டூர் முகப்பில் இருக்கிற அண்ணா சிலை அருகே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டங்கள் அன்றைக்கு எடுபடவில்லை என்றாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 மே திங்கள் 7ஆம் தேதி பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த நூலகம் சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. நூலகம் சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு நூலகத்திற்கு இன்னமும் கூடுதலாக பல லட்சம் நூல்கள் புதிதாக வாங்கி தரப்பட்டு மின் நூலகம் என்கின்ற வகையில் ஒரு புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய அமைப்பை நிறுவி இந்த அரங்கத்தை சீர்படுத்தி இன்றைக்கு அந்த அரங்கில் அறிவார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த நூலகம் மட்டுமல்ல, மதுரையில் ஒரு கலைஞர் பெயரால் ஒரு நூலகம், நெல்லை, கோவை, சேலம் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் நூலகங்களை இன்றைக்கு ஏற்படுத்தியும் கொண்டிருக்கிற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அறிவு புரட்சியை ஏற்படுத்தி வருகிறார்கள். அதை உணர்ந்த அதை அனுபவித்து கொண்டிருக்கிற கோட்டூர் மக்கள் காலையிலிருந்து எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் ஆதரவையும் தந்து கோட்டூர் ஒட்டுமொத்தமாக திமுகவின் கோட்டை என்பதை மீண்டும் ஒரு முறை நாங்கள் நிரூபிப்போம் என்று வாக்கு கேட்டு சென்று கொண்டிருக்கிற எங்களிடையே உறுதி சொல்லி வருகிறார்கள்.